தமிழக மக்களே, நண்பர்களே, தொழிலாளர்களே, உழைக்கும் மக்களே, மக்கள் அதிகார சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. நேற்று மரபுசாரா எரிசக்தி துறையின் சார்பாக மாநாடு நடந்திருக்குது டெல்லியில. அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 500 அரங்குகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 50 ஜிகாவாட்டு, குறிப்பாக 500 ஜிகாவாட்டு இலக்கு வச்சு உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50% நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் 50% இலக்கு வச்சு நாங்கள் உற்பத்தி செய்ய போறோம்னு சொல்லி ஒன்றிய மோடி அரசு சொல்லியிருக்காரு. இதுக்காக 50 லட்சம் கோடி இலக்கு வச்சு நாங்கள் முதலீட்டை திரட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ இதன் மூலமாக நீர் மின்சாரம், அதே போல பாத்தீங்கன்னா அணு மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றடை மின்சாரம், இதன் மூலமாக மரபுசாரா எரிசக்தியை அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ரைட்டு, நல்ல விஷயம். மின்சாரத்தை அதிகப்படுத்தி மக்களுக்கு தங்கு தடை இல்லாம ஒரு ஒன்றிய அரசு கொடுக்குதுன்னா நம்ம வேணாம் சொல்ல போறோம், வரவேற்கிறோம். அதே சமயத்துல அவர் சொல்லியிருக்கிற விவரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நான் செய்ய மாட்டேன். அதாவது அவர் சொல்றாரு, ஒன்றிய அரசு செய்யாது, முதலீட்டாளர்களை வர வச்சு அவங்க கிட்ட கொடுக்க போகுது, அது தனியார் கிட்ட கொடுக்க போகுது. அதுக்காக முதலீட்டாளர்கள் நீங்க இதுல இன்வெஸ்ட் போடணும், பாத்தீங்கன்னா முதலீடு போடணும் அப்படின்னு ஒன்றிய மோடி அரசு கோரிக்கை வைக்கிறாருங்க. நான் கேட்கிறேன், நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை? தண்ணி இல்லையா, இல்ல சூரிய ஒளி இல்லையா, இல்லை காற்று இல்லையா? எது இல்லை? அனைத்து வகையான மூலப்பொருளும் நம் நாட்டில் இருக்குது. சுயசார்பா உற்பத்தி செய்ய முடியும், சுயசார்பை நிறைவேற்ற முடியும். மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை பூர்த்தி பண்ணி மீதி இருக்கிற மின்சாரத்தை வெளிநாடுகளுக்கோ விற்கலாமே தாராளமா. ஏன் செய்யக்கூடாது? அப்போ ஒரு ஒன்றிய அரசு ஒரு புரோக்கர் வேலை தான் செய்வீங்களா? ஒரு மாநாடு நடத்துவீங்க, முதலீட்டாளர்லாம் முதலீடு போடுவீங்க சொல்லிங்க, அதில் ஒப்பந்தம் போடுவீங்க, அது கமிஷன் அடிப்படையில் கான்ட்ராக்ட் விடுவீங்க. இதுதானே உங்களோட நோக்கம். இதுல யாருக்கு பலன் இருக்கு? மக்களுக்கு, எங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா? நாங்கள் மாசம் மாசம் மின்சார கட்டணம் கட்ட முடியாம இன்னைக்கு எத்தனை லட்சம் குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் மின்சார கட்டணம் கட்ட முடியாம இருக்கிறாங்க, மின்சாரம் பயன்படுத்த முடியாம இருக்கிறாங்க. இருக்கப்பட்டவங்க தான் மின்சாரத்தை அதிகமா பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதுல லாபம் யார் அடைய போறா? அதானி அடைய போறாரு, அம்பானி அடைய போறாரு, மிட்டல் அடைய போறாங்க, சிவநாடார் லாபம் அடைய போறாரு. ஏன்னா இவங்களுக்கு தான் நீங்க ஒப்பந்தம் கொடுக்க போறீங்க. இதை தாண்டி சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள், நிறுவனங்கள், தேசம் கடந்த முதலாளிகளுக்கு தூக்கி கொடுக்க போறீங்க நம்ம நாட்டை. அவன் வரைமுறை இல்லாம நம்ம நாட்டில் கொள்ளையடிக்க போறான். நம்ம நாட்டு பொருளையே எடுத்து நம்மளுக்கே உற்பத்தி செஞ்சு நம்ம கிட்டே காசு வாங்க போறான். இதுக்கு எதுக்கு மத்திய அரசு? இதுக்கு எதுக்கு ஒன்றிய அரசு? இதுக்கு எதுக்கு பிரதமர்? இதுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர்? இதுக்கு எதுக்கு ஒரு துறை? அப்போ இது எல்லாம் கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஏஜென்ட்களாக, ஒரு புரோக்கராக செயல்படுறதுக்கு ஒரு ஒன்றிய அரசு தேவையா? தேவையில்லை. அது நாங்க பாத்துக்கிறோம். எங்க கிட்ட ஏகப்பட்ட இளைஞர்கள், கோடிக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பதிவிட்டு போங்க, இறங்குங்க, பதிவிட்டு விலகு, நாங்க பாத்துக்கிறோம். ஆகவே உழைக்கும் மக்களே, இந்த மோடி சொல்லக்கூடிய இந்த வித்தை, இந்த மரபுசாரா எரிசக்தியில தன்னிறைவு பெற்றுடுவோம், இலக்கை நோக்கி கிட்டத்தட்ட 2030க்குள்ள இலக்கை நிறைவேற்றுவோம் சொல்றது எல்லாமே நம்ம கிட்ட சுரண்ட போறாங்க, நம்மளை சூறையாட போறாங்க, நம்மளை மேலும் கடனாளிய தள்ள போறாங்க. இப்படி நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ சுயசார்பு பற்றி பேசுறதுக்கு மோடிக்கு யோகிதை இருக்குதா, திராணி இருக்குதா சொல்லுங்க. ஆனா திருச்சியில வரும்போது மற்ற இடங்கள்லாம் சுயசார்பை பத்தி பேசுறாரு. சுயசார்பு, நம்ம நாட்டு பொருளே வாங்குங்க, நம்ம நாட்டு பொருளே நுகருங்க சொல்றதுக்கு உங்களுக்கு யோகிதை இருக்கா முதல்ல? ஆகவே இந்த மோடியுடைய பொய் மூட்டைகள், பொய் பித்தலாட்டங்களை உழைக்கும் மக்களாகிய நாம் தான் வீதியில் இறங்கி தோல் உரிக்க வேண்டும். இதுக்கு மாற்று ஜனநாயக கூட்டரசு தான். மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய
இந்த பாசிச கார்ப்பரேட் காவிகளை அவர்களை எதிர்த்து விழுத்த இனி நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாசிசத்துக்கு எதிரான உழைக்கி மக்கள், தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய கட்சிகள், அதே போல பார்த்தீங்கன்னா ஜனநாயக சக்திகள், ஜனநாயக இயக்கங்கள், முற்போக்காளர்கள், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஐக்கிய முன்னணியும் ஒரு மக்கள் முன்னணியும் உருவாக்கி இந்த கார்ப்பரேட் காவி பாசிசத்தை தூக்கி எறியாமல் நமக்கு விடிவில்லை, அதுக்கு மாற்றாக ஒரு அரசை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக கூட்டரசு நாங்கள் சொல்றோம். இந்த ஜனநாயக கூட்டரசு மூலமா தான் நாட்டினுடைய சுயசார்பாக அனைத்து துறையிலையும் மக்களுக்காக சுயசார்போடு உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு மலிவாகவும் மக்களுக்கு தங்கு தடை இல்லாமலும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக கூட்டரசை நாம் நிறுவ வேண்டும். அதற்காக மக்கள் அதிகாரம் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாடு முழுக்கவும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மோடி சொல்லக்கூடிய மரபுசாரா எரிசக்தியை நாம் என்பது எல்லாம் ஒரு ஏமாற்று என்பதை நாம் தோலுரிக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.